Hello மக்களே, welcome back to Press to Teach. Deep dive into Python seriesல இந்த வீடியோல நம்ம mutable versus immutable objects பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மியூட்டபிள் அப்படின்றத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடியது. அதாவது பைத்தானில் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா அது எல்லாமே மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜ். இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கப்புறமாவும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக எடிட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வேல்யூ உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா மியூட்டபிள். ஓகே, ஸோ பைத்தானில் லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட் இந்த 3 டேட்டா டைப்புமே பார்த்தீங்கன்னா மியூட்டபிள். அதாவது ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வேல்யூஸ் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்மியூட்டபிள். ஸோ இம்மியூட்டபிள் அப்படின்றது மியூட்டபிளோட ஆப்போசிட். ஸோ மியூட்டபிள் அப்படின்றது சேஞ்ச் பண்ணக்கூடியது, அப்போ இம்மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாதது. ஓகே, ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சேஞ்ச் பண்ண முடியலையோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ், டியூபிள்ஸ், நம்பர். ஸோ நம்பர் அப்படின்றப்ப போத் இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட் இது நாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் எஸ்எம்எஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் க்ரியேட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் திரும்ப எடிட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு மெசேஜ் க்ரியேட் பண்ணி தான் அனுப்ப முடியுமே தவிர நீங்கள் ஆல்ரெடி சென்ட் பண்ண அந்த ஒரு எஸ்எம்எஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுதான் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிளுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த பென் இருக்குது. ஸோ பென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மியூட்டபிள். ஸோ நம்ம பெனில் ஒரு வேர்டு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேர்டை அடிச்சுட்டு அந்த வேர்டுக்கு பதிலாக புதுசாக ஒரு வேர்டு எழுதுவோம். இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கோம் ஒரு வேர்டு, நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த வேர்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டையே நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேர்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. ஸோ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம பென்சில் மாதிரி. ஸோ இப்போ பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேர்டு எழுதுறீங்க, அதில் ஏதோ ஒரு வார்த்தை தப்பாகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக எரேஸ் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை திரும்ப கரெக்டாக எழுதுவீங்க இல்லையா? ஸோ அது மியூட்டபிள். ஓகே, ஸோ இதுதான் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்டுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இதை ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலன்னா எப்படி? ஸோ வாங்க இதை ப்ரோக்ராமிங் வைஸ் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மியூட்டபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த லிஸ்ட்டோட ஐடி. ஓகே, ஸோ அது எந்த அட்ரஸில் இந்த லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். நான் அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நான் லிஸ்ட்டில் போயிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட் 4th இண்டெக்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ 4th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து நான் 5 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் நான் அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன் அண்ட் அந்த லிஸ்ட்டோட ஐடியாவும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டெண்ட் மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ லிஸ்ட் மெத்தட்ஸில் நம்ம எக்ஸ்டெண்ட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த எக்ஸ்டெண்டில் போயிட்டு அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் லாஸ்ட்டாக 6, 7 அப்படின்னு 2 எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்குது, அந்த லிஸ்ட்டு எந்த ஐடியில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுருந்த லிஸ்ட்டு அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே லாஸ்ட்டாக இருந்த 4க்கு பதிலாக 5 அப்படின்றத சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் பாருங்கள் நம்ம ஒரே அட்ரஸில் தான் இருக்கோம். ஓகே, ஒரே ஆப்ஜெக்ட் தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் 6, 7ன்றதை ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஐடியில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட் தான் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு எலமெண்ட்டை வந்து அசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்து டியூபிளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு செகண்டாக ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிஸ்ட்டுக்கு பதிலாக டியூப்பிளாக போட போகிறேன். ஓகே, ஸோ இது டியூப்பிள் ப்ராக்கெட்டில் போடுறேன். இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3 4 அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே டியூப்பிள். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட்டை வந்து நான் டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கன்வெர்ட் பண்ணதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண டியூப்பிள் அண்ட் அதோட ஐடி என்ன அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 4 5 அப்படின்னு நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறோம். என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நமக்கு இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா டைப் எரர், டியூப்பிள் ஆப்ஜெக்ட் டசன்ட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஏன் அப்படின்னா டியூப்பிள் ஒரு இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதனால அதில் வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து வேல்யூ நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் அது சொல்லுது. ஸோ இப்போ பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா டியூப்பிளில் வந்து நம்மளால் கன்காரினேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்காரினேஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ண முடியும்னு பார்த்தோம்ல. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்மளோட மை டியூப்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ நான் இது கூட என்ன பண்ணுறேன், மை டியூப்பிள் ப்ளஸ் 6 7 அப்படின்ற இன்னொரு டியூப்பில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இதோட ஐடி என்னன்னு பார்க்கலாம். சாரி, ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணோன்னாலும் அந்த ஆட் வந்து நமக்கு வந்து காட்டலை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் டியூப்பிளில் நம்மளால் இதை ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை திரும்பவும் வேறு ஒரு டியூப்பிளில் தான் நீங்கள் அசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதை நியூ டியூப்பிள் அப்படின்னு ஒரு டியூப்பிளில் அசைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த நியூ டியூப்பிள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த 6 7 வேல்யூ இருக்கும். பட் இதோட அட்ரஸ் வந்து வேற. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்மளோட அந்த டியூப்பிள் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கு. இது வேற அட்ரஸ், இது வேற அட்ரஸ், which means இது வேற ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் இது வந்து வேற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ நம்ம என்னதான் அதில் டியூப்பிள் ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணலாம், பட் வந்து அது வந்து அதை கன்சிடர் வந்து பண்ணாது. எப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் புதுசாக இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்போ தான் உங்களால் அந்த ஆப்ஜெக்ட் அதாவது அந்த டியூப்பிள் ஆப்ஜெக்ட்ஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருந்திருக்கும் அண்ட் டியூப்பிளில் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஸ்ட்ரிங்லேயும் நடக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதை ஒரு புது ஆப்ஜெக்ட்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணும். சேம் ஆப்ஜெக்டாக அது வந்து எடுத்துக்காது பைத்தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இதை பற்றி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.